ஏன் லேட் மாட்டே? கசங்கி இருந்தது அயன் போட்டேன். 5 மினிட்ல மாட்டிடுவேன். 5 மினிட் ஒண்ணுமா இருக்கு? 1 மினிட் போதாது. உங்க பாட்டம் போட்ட காலத்துல கோட்டு போட்டு தெரியும் உனக்கு. என் பாட்டம் போட்ட எங்க அப்பெல்லாம் கோட்டு போட்டிருந்தான். நான் தான் விட்டுட்டு அது ஓல்டு பேசி. செல்லப்பா, நீ வந்து ரொம்ப வருஷம் ஆயி போச்சு. உனக்கு செல்லமும் ஓவரா கொடுத்துட்டேன். வாய் கொஞ்சம் பெருசா போச்சு. கிழிச்சிட்டு விரட்டிடுவேன். கிளிங்க ஆனா விரட்டிடாதீங்க. நீங்க இன்ஜின், நான் கேரேஜ் விட்டுட்டு இன்ஜின் போனா நல்லா இருக்குமா? மொட்டையா இருக்கும். அதனால டோன்ட். என்கிட்ட நீ அடிக்கடி இங்கிலீஷ் பேசுற வேலை வச்சுக்காது. ஏன்? நீ என்ன விட சில நேரத்துல நல்லா பேசுற. அது என்னுடைய எஸ்டேட்டஸுக்கு கேவலமா இருக்கு. எஸ்டேட்டஸ் இல்லைங்க, ஸ்டேட்டஸ். நம்ம பெரிய தம்பி இருக்கே, அதுதான் எஸ்டேட். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100 years. செல்லப்பா, தம்பி என்னமோ கப்புகளோட வந்திருக்கான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்களே, நான் போய் கொண்டு வந்துடுறேன். அம்மா போன வாரம் உனக்கு பலகாரம் அனுப்பிச்சேன், கிடைச்சதா? கிடைச்சதுமா. நெய்யுருண்டை ரொம்ப ஜோரா இருக்கு. நெய்யுருண்டேன்னா உனக்கு ரொம்ப இஷ்டமாச்சேன்னு தான் நிறைய அனுப்பிச்சேன். ஏண்டி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? பின்ன வீட்டுக்கு வரதே பெரிய அபூர்வமா இருக்க. அதுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீயே எஸ்டேட்டுக்கு போயிட. யாரே பணம் கொண்டாந்தியாட? கொண்டு வந்தப்பா. எவ்வளவு? 50,000 தானே? இல்ல, 25,000 ரூபாய். பாத்தீங்களா, இந்த வருஷம் முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு எல்லாம் சரியா விளையல. காபி கூட அவ்வளவு சுகம் இல்லப்பா. சுகம் இல்ல, நீ அதை கவனிக்கல சரியா? சரிதான். உடைய பிடிச்சிட்டு நின்று அதிகாரம் செய்யறதை விட்டுட்டு கூலிக்கார மாதிரி அவனும் பாடுபடுறத நம்ம கண்ணாலேயே பார்த்தது மறந்துட்டீங்களா? நீங்க கண்டபடி செலவழிக்கிறதுக்கு என் புள்ள இல்லன்னா இந்நேரம் இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும்? இத பாருங்க, இன்னொரு தடவை என் புள்ளைய பொறுப்பில்லாதவனு மட்டும் சொல்லாதீங்க. சின்னவன வேணும்னா அப்படி சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அவன் விட்டு ஏமா அப்படி சொல்லணும்? அவனும் பொறுப்புள்ள வந்தாமா. நான் காட்டுல இருக்கிறேன், அவன் வீட்டுல இருக்கிறான். ஒண்ணுதாமா வித்தியாசம். சரி சரி, நீ வந்து குளிச்சுட்டு சாப்பிடவா. சோம, பணத்தை பத்திரமா போட்டியில வச்சுட்டு மத்த வேலையை கவனி. அவன் பேசுற இங்கிலீஷ் தான் எனக்கு புரியும். நீ அதுலயே பேசுடாப்பா. டேய், நான் மற்றவங்க மாதிரி பிள்ளைங்களை பெக்கலடா, புலிங்களை பெற்று வச்சிருக்கேன். பெரியவன் குடும்பத்துக்காக போராடுறான், சின்னவன் விளையாடுறான். 2 பேர் ஆட்டத்திலேயே உங்களுக்கு பணம் வந்துருது. உங்க ஆட்டம் வேற தனியா. பேசக்கூடாது தம்பி. இன்னும் உனக்கு என்னென்ன விளையாட்டு தெரியுமோ அவ்வளவு விளையாடி இருக்கிற கப்பெல்லாம் ஓடாது வீட்டுல தள்ளிக்கிட்டே இருக்கு. ஏஜமா வெள்ளி பாத்திர கடை வைக்கிற போய் முதலாளி பார்ட்டி ரெடி. நீங்க வர வேண்டியதுதான் பாக்கி. எங்க போடலாம்? 10வது மைல்ல தேனிக்கு பக்கத்துல நம்ம சிநேகிதர் வீட்டுல. போலீஸுக்கு தெரியாத இடமா? என் கூட்டாளி ராஜப்பன் இருக்கும்போது போலீஸுக்கு நீங்க பயப்படுறீங்க. என் கார் இன்னைக்கு சர்வீஸுக்கு போயிடுச்சு. அதை பத்தி பரவாயில்ல, எங்க வண்டி இருக்கு, நீங்க வாங்க போலாம். கொஞ்ச நேரம் வரேன். எதுக்கு அந்த பணத்தை எடுக்கிறீங்க? காரணமா தான் எடுக்கிறேன். என்ன காரணம்னு எனக்கு புரியும். புரியுமில்ல? பேசாம. அவன் இப்பதான் பணத்தை கொண்டாந்து வச்சான், அதுக்குள்ள எடுக்கிறீங்களே. அவன் பாடுபட்டு பணத்தை சேர்த்து கொண்டாந்து வச்சு பூட்ட வேண்டியது, நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு போய் எவங்கிட்டயாவது கொடுக்க வேண்டியது. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுதான் இந்த பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டு போறேன். ரூபாய்க்கு 2 அணா வட்டி வாங்கினாலும் வருஷத்துக்கு என்ன லாபம் வருமோ அதை விட அதிகமா ஒரே நாள்ல அடிச்சு கொண்டாந்துங்க தள்ளுறேன். பேசாம இருப்பிய பொட்டிய பிடிக்கும். என்ன தம்பி தொட்டு தொட்டு பாக்குறீங்க? என்ன ஹோட்டலே ஆயிட்டு வந்தேன் நான் செய்தது. இந்தாங்க, நல்லா வயதா சாப்பிட வந்துட்டானே. அதுல நமக்கு தனி ஸ்பெஷல் அந்த மைசூர் பாக்கு தான். எப்படி இருக்கு? It is horrible and terrible. தம்பி, இது என்ன நமக்கே ஒண்ணும் புரியல. என்ன இருக்கா? horrible தான் நலம், terrible தான் பீமன். அடே, அவங்க 2 பேரும் புன பேர் வேற வச்சிருந்தாங்களா? வச்சிருந்தாங்க. சமையல் செய்யறதுல அவங்க தானே ரொம்ப பிரபலமானவங்க. ஆமா, உன் சமையல் அவங்க சமையலோட பிரமாதமா இருக்குன்னு தம்பி. எனக்கு என்ன தெரியாதா? நீங்க விளையாட்டுக்கார ஆளு, போஸ்ட்மேன் ஆச்சே. ஆமா, விளையாட்டு. நான் விளையாடுறோம் தான். அம்மா, பாத்தியாப்பா அவன் தம்பி சொல்றத? விளையாடுறதா அவன் வேலையா? சின்ன வயசுலதான் பொழுதன்னைக்கு விளையாடிக்கிட்டே இருந்தான். இனிமேலாவது உன் மாதிரி குடும்பக்காரங்களை பொறுப்பா கவனிக்க வேண்டாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க முடியும்? நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வந்து அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தா என்ன? என் தம்பியை விடவா குழந்தைகள் எனக்கு பெருசா போயிடும்? இன்னைக்கு சொல்றேன், அவன் சுகத்துக்காக என் உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நான் சந்தோஷத்தோடு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவோமா? அண்ணா, என் சுகத்துக்காக உங்க உயிரையே நீங்க தியாகம் செய்ய வேண்டிய பயங்கரமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு நான் எப்பவும் இடம் தரவே மாட்டேன். அண்ணா, எனக்குன்னு தனியா ஒரு சுகம் வேண்டாம். ஆனா எனக்கு ஒரு அண்ணன் எப்பவும் இருக்கணும். அம்மா, நீங்க ஏமா கண்ணீர் சிந்துறீங்க? இது ஆனந்த கண்ணீரப்பா. ஒரே வயித்துல பிறந்த அண்ணன் தம்பிங்க
ஒத்துமையா இருக்கிறத பார்த்து ஆனந்தப்படுறதை விட ஒரு தாய்க்கு இந்த உலகத்துல வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணுமே. அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் ஊர்ல இருக்கிற பயல விட மாட்டானுங்க. ஆனா அதுக்கு நம்ம தம்பிங்க 2 பேரும் விதிவிலக்கு. அந்த வகையில நம்ம குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சதுமா. அம்மா, அப்பா எங்கம்மா போயிருக்காங்க? இருட்டுறதுக்கு முந்தைய நான் எஸ்டேட்டுக்கு போகணுமே. என்னம்மா பேசாம இருக்கீங்க? வெளியே போயிருக்காங்களா? ஆமாப்பா. எங்கம்மா போயிருக்காங்க? அதான் அன்னைக்கு வந்தாங்களே, இது இன்ஸ்பெக்டர், அவரை தேடு. இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா? பணையில முதலாளி 2 பேருக்கு 2 ஆட்டத்துக்கு பணம் கொடுங்களேன். கடன் கொடுக்கிற வேலை என்கிட்ட கிடையாது. உங்க கையில தான் இருக்க. 2 சுத்து போடுங்களேன். எங்க எழுந்திருக்கீங்க? ஜெயிச்சவங்க எழுந்திருக்க கூடாது தெரியுமா? சீட்டாட்டத்திலே நானே நான் பேர் எடுத்துவேன்னு உங்களுக்கு தெரியும். போயிட்டு வந்துடுறேன்ற அதுக்குள்ள சந்தேகப்படுறீங்களா? அப்படியா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பெரிய குளத்துல எடுத்து போய் விட்டுருக்கியா? நான் இப்ப அங்கிருந்து தான் வரேன். வீட்டுக்கு போனேன். திருப்பி எடுத்து போய் விட்டுருக்கியா? சரி. தொல்லையா போச்சு, தூங்க முடியலப்பா. முதல்ல பெல்ல வெளியில வச்சு பட்டனை உள்ள வைக்கணும். நீங்களா? சின்ன தம்பி இல்ல நினைச்சேன். சின்ன தம்பி வீட்டுல இல்லையே? பெரிய தம்பியோட எஸ்டேட்டுக்கு போயிருக்கு, காலையில தான் வரும். அப்பாடா. யார் அது? ஓ, நீங்களா? என்ன இது பாதி ராத்திரியே வந்துட்டீங்க? விடிய காலையில தான் வரது வழக்கம். அவன் யாரு? சீட்டாட்டத்துல உங்க கூட்டாளியா? எங்க வள்ளியப்பா அவசரப்பட்டு பேசிட்டு அவர் என்ன காப்பாத்தினவராச்சு. சீட்டாட்டத்துல எக்கச்சக்கமா ஜெயிச்சுட்டு கூட அண்ணன் பசங்க என்ன க்ளோஸ் பண்ணிடலான்னு பிளான் போட்டானுங்க. சும்மா பாத்ரூம் போற மாதிரி வெளியே நெறி வந்துட்டேன். நல்ல வேளை இவர் கார் வந்துச்சு, அதுல என்ன ஏத்திக்கிட்டு வந்தாரு. அந்த பசங்க அப்பவும் விடல, காரை கொண்டாந்து குறுக்க வச்சு மடக்கினானுங்க. சாமர்த்தியமான டிரைவர் ரிவர்ஸ்லயே வந்து என்னை காப்பாத்திட்டாரு அவரு. ஐயா, உங்க பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துனுங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உயிரை காப்பாத்தனா கணக்கா பாக்குறது? அப்பா அப்பா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கப்பா. இல்லைங்க, தேவைக்கு அதிகமா கிடைக்கணுங்கிற பேராசை எனக்கு எப்பவும் கிடையாது. எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியது 15 ரூபாய் தான். அது மட்டும் கொடுத்தா போதும். பரவாயில்லைங்க, நீங்க செய்திருக்கிற உதவிக்கு இது என்ன, இன்னும் என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம். எடுத்து மன்னிச்சிடுங்கம்மா. நான் தரித்திரத்துல சுகத்தை அனுபவிக்கிறேன். இந்த விஷயத்தை எனக்கு பேராசைகளை உண்டாக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கார் பத்திட்டு வந்ததா? உங்களுக்கு எப்படி தெரியும்? வழியில பெட்ரோல் பஸ் சொன்னாங்க. இங்க பத்திரமா தண்ணியில பாத்துட்டு போக. ஏண்டா பலகார பசங்களா, தங்கமான எங்க ஐயாவை கூட்டிட்டு போய் சீட்டாட்டத்தை வேற கத்து கொடுத்து கொல்லா பாத்தீங்க. மூஞ்ச பாரு, சீட்டு கட்டல இருக்க மூஞ்சி மாதிரி. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க போலீஸ் சொல்லிடும். போங்க வெளியே ஓடுங்க. யாண்டி நல்லவங்க எல்லாம் போய் விரட்டுற? அவங்க என் நன்மைக்காக பாடுபடுறவங்க. ஏண்டா ஏண்டா சீட்டாட்டம் ஆடுறவங்க சின்னவங்க நினைச்சுக்கியா? ஏன் நிக்கிறீங்க? போங்க வெளியே. நல்லவங்களெல்லாம் விரட்டி விடுறே நீ. டிரைவர் ஐயா, இந்த 15 ரூபாயாவது வச்சுக்கணும். உன் பேர் என்ன? பொன்னுசாமி. பொன்னுசாமி. ஆஹா. அப்பா, உனக்கு ஒண்ணு சொல்றேன். உனக்கு எப்பாவது ஒரு உதவி தேவைன்னா நேரா என்ன வந்து பாரு. இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமாங்க,
உங்களுக்கு எந்த சமயத்திலயும் எந்த உதவியும் செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. வரேன் ஐயா. சரி. இவன் டிரைவர் இல்ல, மனுஷன் எப்படி வாழணும்ன்றத கத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறான்.